ஹாய், இன்றைக்கி நானும் நம்ம ஹஸ்பண்டும் வெளியில் போக வேண்டியதுனால பசங்களுக்கு பன்னீர் வச்சு ஃப்ரைட் ரைஸ் தான் சிம்பிளாக செஞ்சு கொடுத்துருந்தேன். இதில் எந்த சாஸுமே சேர்க்காம வெறும் வெஜிடபிள்ஸ், பன்னீர், பெப்பர் பவுடர் மட்டும்தான் வச்சு செஞ்சு கொடுத்துருந்தேன். இதுக்கு ரைஸ் வந்து 70% வந்து குக் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. ரொம்ப குழையாமல் நல்லா ஃபேன் காற்றுல ஆற வச்சக்கப்புறம் கடாயில் எண்ணெய் சேர்த்து அதில் பெரிய வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் என்னென்ன வெஜிடபிள்ஸ் தேவையோ அதெல்லாம் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி கேரட், பீன்ஸ், குடமிளகாய், அப்புறம் முட்டைகோஸ் எல்லாம் சேர்த்து 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கி எடுத்துக்கிறேன். வெஜிடபிள்ஸ் ஓவர் குக் ஆகாமல் கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் நல்லாயிருக்கும். இதில் ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ், அப்புறம் பெப்பர் பவுடர் எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்து நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பன்னீர் அதில் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கைவிடாமல் ஹை ஃப்ளேமில் கலந்துக்கோங்க. அவ்வளோதான், பன்னீர் ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பசங்களுக்கு தோசை செஞ்சு கொடுத்துருந்தேன். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டுமே முட்டை தோசை செஞ்சு கொடுத்துருந்தேன். இது கூட நைட்டே வந்து நட்ஸ் எல்லாம் ஊற வச்சுருந்தேன். அந்த நட்ஸு கூட செவ்வாழை சேர்த்து அதை ஒரு மில்க் ஷேக்காக செஞ்சு கொடுத்துருந்தேன். 2 சேர்த்து தான் பசங்க காலையில் சாப்பிட்டு போனாங்க. நாங்கள் வெளியில் போகிறதுனால வெளியிலே சாப்பிட்டோம். இந்த லஞ்சும் பிரேக்ஃபாஸ்ட்டு பிடிச்சா மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோட சந்திக்கிறேன். டாடா.